ஹை கைஸ், வெல்கம் டு சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிண்டர் ஜாய் டிசி ஃபங்கா பாப் கிண்டர் ஜாய் பாக்ஸ் அன்பாக்ஸ் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிண்டர் ஜாய் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பில் பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தேன். ஸோ மறந்துட்டேன் எந்த ஷாப்னு கரெக்டாக. ஸோ இந்த டிசி கிண்டர் ஜாய் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏகப்பட்ட ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா வாங்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு 150+ கிண்டர் ஜாய் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சேர்த்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 50 கிண்டர் ஜாய் பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போட்டிருக்கேன் சேனலில். ஸோ ஐ திங்க் லாஸ்ட் ஒரு 100 பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 பார்த்தீங்கன்னா ஷாப்பில் வாங்கி இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க ஒரு 4 பார்த்தீங்கன்னா நான் அடுத்து இன்னொரு ஒரு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சு ஒரு 16 கிலோ இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியும் தான் பார்த்தீங்கன்னா இதில் அடிக்கிறேன். ஸோ ஒரு வேளை இந்த வீடியோ எனக்கு வந்து ஒரு வேளை 2 கோல்டன் பேட்மேன் கூட பார்த்தீங்கன்னா கிடைக்கலாம். ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறேன் ஃபஸ்ட்லேருந்து. ஸோ ரைட்லேருந்து இதை பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் போகலாம். ஸோ அது லெஃப்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு போவேன். ஸோ இப்போ ரைட்லேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் போகலாம். ஸோ ஃபஸ்ட் கிண்டர் ஜாய். ஸோ ஃபஸ்ட் கிண்டர் ஜாய் பார்த்தீங்கன்னா இந்த கேட்வுமனோட இந்த ஒரு பென்சில் பின்னாடி மாற்றக்கூடிய அந்த இது. ஸோ பாருங்கள் செகண்ட் கிண்டர் ஜாய். ஸோ ஃப்ளாஷ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. ஸோ பாருங்கள் தேர்ட் கிண்டர் ஜாய். இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒண்டர் உமனோட மொபைல் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. ஃபோர்த் ஒன். ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ரேண்டமான கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய கிண்டத்தை வாங்கியிருந்தால ஒரு வேளை எனக்கு வந்து நிறைய கோல்டன் பேட்மேன் கூட பார்த்தீங்கன்னா கிடைக்கலாம். இல்லாட்டி நான் வாங்கின கடைகளில் கோல்டன் பேட்மேன்லாம் பார்த்தீங்கன்னா சோல்வ் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு மீதி ஒரு வேளை ஃப்ளாஷோ அந்த மாதிரிப்பட்ட கேரக்டர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஸோ ஒரு வேளை நிறைய கோல்டன் பேட்மேன் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ லாஸ்ட் அந்த ஒரு ஷாப்பில் நான் கரெக்டாக வாங்கினா 12 பதினாறில் இருக்குது. ஸோ இதில் கோல்டன் பேட்மேன் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அந்த ஜோக்கரோட ஒரு பாப்அப் டைமர் பார்த்தீங்கன்னா ஒன்று கிடச்சிருக்குது. ஓகே, 6th ஒன். ஓகே, நமக்கு ரிவர்ஸ் ஃப்ளாஷ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா என்னோட 3வது ரிவர்ஸ் ஃப்ளாஷ். ஸோ இப்போதைக்கு என்னோடய கலெக்ஷனில் கம்மியாக இருக்க பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஃப்ளாஷாக தான் இருந்துச்சு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 7th கிண்டர் ஜாய். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனோட மொபைல் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. ஸோ பாருங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட் லேயரில் உள்ள லாஸ்ட் கிண்டர் ஜாய், 8th கிண்டர் ஜாய் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஓகே, அகெயின் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஃப்ளாஷ். ஸோ என்னோடய கலெக்ஷனில் இருக்க 4th ரிவர்ஸ் ஃப்ளாஷ் இது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேயர் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் லேயரில் ஃபஸ்ட் ஒன். ஸோ இருக்கிற இந்த கிண்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மேலே ஷெல் கூட பார்த்தீங்கன்னா தூர போடாமல் அப்படியே பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன் சேர்த்து. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹார்லி குயினோட அந்த ஒரு பேக் பேக்கில் மாட்டக்கூடிய டேக் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. ஸோ பாருங்கள். ஓகே, அடுத்து 10th கிண்டர் ஜாய். ஸோ 10வது கிண்டர் ஜாய் பார்த்தீங்கன்னா ஒரு லக்கி கிண்டர் ஜாய் இருக்க வாய்ப்புகள் இருக்குது, பார்க்கலாம். ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஃப்ளாஷ். ஸோ இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து 3 ரிவர்ஸ் ஃப்ளாஷ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. அதாவது நான் வாங்கின அந்த 12, ஸோ அந்த ஷாப்பில் வாங்கின 12 பார்த்தீங்கன்னா 3 ரிவர்ஸ் ஃப்ளாஷ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருந்து. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ண ஒரு செட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரிவர்ஸ் ஃப்ளாஷ் பார்த்தீங்கன்னா கிடைக்கல. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளாஷ் தான் பார்த்தீங்கன்னா கிடச்சிருந்து. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 11th கிண்டர் ஜாய். வாவ், பாருங்கள், we got our golden Batman. ஸோ பாருங்கள். ஸோ கோல்டன் பேட்மேன் கைஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கோல்டன் பேட்மேன். ஸோ என்னோடய கலெக்ஷனில் இருக்க 4th கோல்டன் பேட்மேன் இது. ஸோ என்னோடய கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 5 ரிவர்ஸ் ஃப்ளாஷ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 4வது கோல்டன் பேட்மேன். ஸோ அடுத்த பதில் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு 16 பீஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் பேட்மேன் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இதற்கு ஓப்பன் பண்ண 2 பாக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் பேட்மேன் தான் இருந்துச்சு.
ஸோ இப்போ 12th கிண்டர் ஜாயில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாய்சன் அவியோட அந்த பாப்அப் டைம் கிடச்சிருக்குது. ஸோ அடுத்த 13th கிண்டர் ஜாய். அடிக்கடி எனக்கும் பார்த்தீங்கன்னா ஆசை இருக்கும் முறையில் அந்த ஒரு 16ல் பார்த்தீங்கன்னா 2 கோல்டன் பிளேட் கிடச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ அடுத்த அந்த ஜோக்கரோட ஒரு பாப்அப் டைம். ஸோ நம்பர் 14. எனக்கு இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த பேட்மேன் கொண்டு தான் கிடைக்கல, நம்மளோட ஓஜி பேட்மேன் பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, அதுவும் சூப்பர்மேனோட மொபைல் ஸ்டாண்ட். ஓகே அடுத்து லாஸ்ட் 2. நமக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா அந்த பாய்சன் ஐவியோட அந்த ஒரு பாப்அப் டைமர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இந்த ஒரு சீரீஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீஸ்ட் ஃபேவரட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஸ்டாண்ட், அப்புறம் அந்த பாப்அப் டை, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் லீஸ்ட் ஃபேவரட்டாக இருக்குது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிண்டதை பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே நமக்கு லக்கி டாய் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஏதாவது ஃபங்க பாப் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஓகே ஓகே இது பார்த்தீங்கன்னா நமக்கு கேட் உமனோட அந்த ஒரு பென்சில் ஹோல்டர் பண்ணி கொடுத்துருங்க, பென்சில் பின்னாடி இருக்கிறது. ஸோ ஓகே பரவாயில்ல, ஓகே பாருங்கள். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோ எடுத்து நான் போயிடலாம். ஸோ இந்த வீடியோவில் தான் இதை முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 கிட்ட தான் ஓப்பன் பண்ணிப்பேன். அதில் ஸோ எனக்கு கிடச்சா பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் பேட்மேன், 2 ஃப்ளாஷ், ஒரு 3 ரிவர்ஸ் ஃப்ளாஷ், 2 கேட்மேனோட அந்த பென்சில் பின்னாடி மாட்டக்கூடிய அந்த ஒரு டாய், அப்புறம் 2 ஜோக்கரோட பாப்போ டாய், 2 பாய்சனோட பாப்போ டாய், 2 சூப்பர்மேன் மொபைல் ஸ்டாண்ட், ஒரு ஒண்டர் உமன் மொபைல் ஸ்டாண்ட், அதுக்கப்புறம் ஒரு ஹார்லி குயினோட அந்த பேக்கில் மாட்டக்கூடிய டேக் மாதிரி ஒன்று. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஐம் ஸோ லக்கி ஒரு வகையில், ஏன்னா ஒரு 12 கிட்ட தான் பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ ஒருவேளை ஃபஸ்ட்டு 4ல் கூட பார்த்தீங்கன்னா நினச்சிருந்தேன் அந்த கோல்டன் மெட் வந்து போயிருக்கலாம். பட் எனக்காண்டி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 12ல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் நினச்சி அடிக்கடி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிண்டர் ஜாய் கூட ஒரு பேப்பர் வரும் பார்த்தீங்களா, அந்த ஒரு மேனுவல் மாதிரி, அதை கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் இதற்கு ஓப்பன் பண்ண அந்த டிசி ஃபங்கப் கிண்டர் ஜாயோட எல்லா ஒரு ஷெல்மே பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த கோல்டன் பேட்மேனோடது. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கோட் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த ஒரு ட்ரிப்பு வின் பண்ணக்கூடிய அந்த கோட், ஸோ அந்த ஆஸ்திரேலியாவில் உள்ள WBOட வேர்ல்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட ட்ரிப்பை வின் பண்ணக்கூடிய கோட் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதனால் இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா சேஃபாக பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த கிட்டத்தட்ட என்ன கிடச்சி சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் பாக்ஸில் வரைக்கும் டாட்டா பை பை.